கவனிங்க, ஆண்டவர் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தான் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய நித்தியத்துக்கு அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தான் சொல்றாரு, ஆமென் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி அவர் புலம்புகிறார். ஓசியா 11:1 வாசிங்க பார்க்கலாம். ஓசியா 11:1 வாசிங்க. அவன் இளைஞனா இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை என்ன செஞ்சேன்னா, அதான் சொல்றேன், அவனை அன்போடு என்ன செஞ்சுக்கிட்டேன், அணைத்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் நேசித்தவன் எபிராயிம், அன்போடு அணைத்து அவர் தன்னோடு இணைத்து கொண்டவர். ஆண்டவர் எபிராயிமை தன் அன்போடு என்ன செஞ்சாரா, இணைத்து கொண்டா. எப்படி? 2 பேர் இருந்தாங்க. அதுல ஒருவன் தகப்பனுடைய சொத்தை வாங்கி என்ன செஞ்சான், தூரதேசத்துக்கு போனா, துஷ்டமா வாழ்ந்தான். ஆனா அவன் புத்தி வந்துச்சு, தகப்பன் நோக்கி வந்த உடனே தகப்பன் ஓடி வந்து என்ன செய்கிறாரு, அவனை அணைத்துக் கொள்கிறான், அவனை புறமே தள்ளல. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. எகிப்துல வாழ்ந்திருந்த அவங்கள ஆண்டவர் 430 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செஞ்சாரா, அணைத்து கொண்டு அவர்களை தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து வந்தார். ஆனால் இப்பொழுதோ அந்த ஜனம் மறுபடியும் என்ன செய்கிறது, தேவனுடைய தூரம் போகிறது. ஆகவே தான் தேவனுடைய இருதயம் என்ன செய்கிறது, அங்கலாய்க்கிறது. ஆகவே தேவன் சொல்றார், நான் உன்னை எப்படி நீங்க உங்களை பார்த்தா தான் சொல்றாரு, தேவனோடு கூட அருகில் இருக்க வேண்டிய நீ, தேவனோடு கூட ஆமென் ஒவ்வொரு நாளும் பேச வேண்டிய நீ, ஆண்டவருடைய ஆமென் ஆமென் தேவனுடைய அளவில்லாத நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பங்குள்ள வேண்டியவனாக நீ இன்னைக்கு தேவனை விட்டு தூரம் நிற்கத்தக்கதாக என்னிடத்துல என்ன கொடுமையை நீ கண்டாய். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, அப்படி என்னை விட்டு தூரம் போய் நிற்கத்தக்கதாக, நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாதபடி, என்னுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்க விடாதபடிக்கு உன்னை கெடுக்கிறது என்ன? அல்லேலூயா. நீங்க அப்படிப்பட்ட கேள்வியை கேட்டு ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வா, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அல்லேலூயா.